எனக்கு ரொம்ப நாளாக வீக் டேஸில் நான்வெஜ் செய்யணும்னு ரொம்ப ஆசை. 2 பேரும் பிளான் பண்ணுவோம். நைட்டு மார்னிங் எந்திரிச்சோன்னே யாராவது ஒருத்தங்களுக்கு மைண்ட் மாறி போயிடும். அது அப்படியே பிளான் சேஞ்ச் ஆகிடும். நேற்று நைட்டு தூங்கும்போது திடீர்னு எதிர்ச்சியாக கேட்டேன். கதிரும் ஓகே சொன்னாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 மணிலேருந்து எழுப்ப ஆரம்பிச்சிட்டேன். எழுப்பா போய் வாங்கிட்டு வா, எழுப்பா போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி எழ ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அவங்க போய் வாங்கிட்டு வந்து தரத்துக்கு ஒரு 8:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க சமைச்சு முடிச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு எப்பவும் போல 10 மணி தான். பட் ஆனால் நான்வெஜ் செய்கிறதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யறதுக்கு எந்த அளவுக்கு டைம் ஆகுதோ அந்தளவுக்கு நம்ம வச்சு சாப்பிட்லாம். நிறைய ரெசிபி செய்கிறவங்களாம் எப்படி செய்வாங்கன்னு தெரியல. எங்களுக்கு ஒரு ரெசிபி செய்கிறதுக்கே போதும்னு ஆகிடுது. நாங்கள் அப்படி மல்டிபிள் ரெசிபி பண்ணுற மாதிரி இருந்தால் நைட்டு டின்னருக்கு தான் சாப்பிடுவோம். இதில் வேறு ஐயா வந்துட்டு என்ன ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்னு வேறு கேட்டாங்க. அவருக்கு என்னமோ ஒரு 100 ஸ்டைல் தெரிகிற மாதிரியும், நான் அதில் ஒன்று சூஸ் பண்ணி சொல்கிற மாதிரியும் ஆம்போ ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு. அது ஆம்போ ஸ்டைலாக என்னெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் பிரியாணி நல்லா இருந்தது. இன்றைக்கி ஆம்போ ஸ்டைல் செஞ்சோம்ல, இன்னொரு நாளைக்கு திண்டுக்கல் தலப்பாக்கட்டு செய்யலாம் அப்படின்னாங்க. சரி அப்படின்னேன். நைட்டு டின்னருக்கு அதுவே கொஞ்சம் மீதி இருந்தது. எனக்கு பீஸை விட அதில் இருக்க ரைஸ் தான் பிடிக்கும். நான் பீஸ் அவ்வளோவா லைக் பண்ணி சாப்பிட மாட்டேன். இது வந்து இன்றைக்கி செஞ்ச பிரியாணியில் வந்து கேர்டு அதிகமாக வச்சு சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருந்தது. ஸோ டின்னரும் அதோட சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் தூங்கவே கிளம்பிட்டேன். ஐயா இன்னும் வீடு கூட வந்து சேரல. அவருக்குன்னு என்ன டின்னர்னு நான் யோசிக்கவே இல்லை. பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.